தேனியில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு காவல் நிலையத்தில் தாக்குதலுக்கு உள்ளான ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் ஏடிஎஸ்பி விசாரணைக்கு நேரில் ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பழனிக்குமார். விவரங்கள். நிச்சயமாக நந்தா, அதாவது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ். இவர் கடந்த ஜனவரி 14ஆம் தேதியன்று தேவதானப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாக கூறி காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அங்கு காவல் நிலையத்தில் வைத்து அவர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மதுரை மாவட்டம் மடப்புறம் காளி கோயில் காவலாளி அஜித் குமார் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை நாடு முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தேனி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விசாரணை நடத்த தேனி மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 தினங்களாக தேவதானப்பட்டி பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் தேனி மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் அலெக்சாண்டர் ஜெரால்டு நேரில் சென்று பொதுமக்களிடம் விசாரணை நடத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த சம்பவத்தில் பாதிப்பிற்குள்ளான ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள ஏடிஎஸ்பி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி தனது தரப்பு விளக்கத்தை அளித்துள்ளார். அவரது விளக்கத்தை பெற்றுக்கொண்ட அலெக்சாண்டர் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்து அதன் தொடர்பாக மேல் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி பழனிக்குமார் விவரங்களுக்கு.